ஓகே. அப்போ அதே போல் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட இந்த இடத்துல இதில் எங்களுக்கு அடுத்ததாக வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஒன்று இருக்குது. டெக்ஸ்ட் எஃபெக்ட்ன்றது வந்து உங்களுக்கு தலையங்கங்கள் போடக்குள்ள வந்து அந்த தலையங்கத்துக்கு வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கலாம். இப்போ இதில் நாங்கள் டெக்ஸ்ட் எஃபெக்டை வந்து சின்ன நார்மலாக ஒரு தலையங்கத்தை மாதிரியே செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே கிளிக் பண்ணி படலைன்னு சொன்னால் இந்த வீல கிளிக் பண்ணி என்டர் ஒன்றை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி கீழே வரும். இப்போ இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு தலையங்கம் வீடியோன்றதை வந்து இப்படி செலக்ட் பண்ணி போட்டு நாங்கள் இதில் கொப்பி பண்ணி போட்டு மேலே கிளிக் பண்ணி போட்டு இதில் நாங்கள் பேஸ்ட் பண்ணலாம். இந்த வந்திருக்கு வீடியோண்டு. இதை வந்து நாங்கள் டபுள் கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகும். இதில் ஃபொண்ட்டுக்குள்ளே போய்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் சொல்கிறது வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் என்று சொல்கிறது. இந்த டெக்ஸ்ட் எஃபெக்டில் வந்து இதில் கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்டை வந்து நீங்கள் இதில் கொடுக்கலாம். கொடுத்து போட்டு வந்து நீங்கள் இதில் சைஸை வந்து உங்களுக்கு தேவையான அளவு க்ரோத் பண்ணி போட்டு இதை அண்டர்லைன் பண்ணி போட்டு நாங்கள் இதை பேராகிராஃபுக்குள்ளே போய்த்து சென்டர் பண்ணுறோம். இந்த அறிக்கை பாருங்கள், சென்டர் பண்ணடிக்க இந்த வீடியோன்ற தலையங்கமாக வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் மூலமாக வந்து நாங்கள் இதை செஞ்சோம். சரியா? அப்போ டெக்ஸ்ட் எஃபெக்ட்ன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். டெக்ஸ்ட் எஃபெக்ட்ன்றது வந்து நாங்கள் இந்த எங்களுக்கு தலையங்கங்களுக்கு நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக பாவிக்கக்கூடிய அளவில் இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு இது இருக்குது. அதாவது வந்து இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா CU+O2 = CUO. அதாவது வந்து இதில் வந்து இந்த சமன்பாடுகள் காணப்படுது. அப்போ நான் இதுக்கு சமன்பாடுக்காக வேண்டி நான் உதாரணமாக 2 விஷயம் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் இதில் இருக்கிற சமன்பாடுகளை செய்யும். அதாவது வந்து சமன்பாடு என்று சொல்லக்கொள்ள வந்து நாங்கள் இப்போ இதில் எங்களுக்கு தெரியும். இதை கொஞ்சம் நான் ஜூம் பண்ணுறேன். இதில் சி கேபிட்டலைஸ் பண்ணுற கேபிட்டலுக்கு கேப்ஸ்லோக்கை தட்டிக்கோங்க. C6H12O6 என்றது உங்களுக்கு தெரியும். இது குளுக்கோஸுக்கான விஷயம். H2O என்றது வந்து நீருக்கான இது. அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 வர்க்கம். அப்போ 2 வரும். இப்போ நான் இவ்வளோத்தையும் டைப் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுதான் எங்களோட வேலை. அதாவது வந்து 6ன்றது அடி. அப்போ நாங்கள் 6 செலக்ட் பண்ணி போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நாங்கள் இதில் பாருங்கள் எக்ஸுக்கு கீழே வந்து சப்ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கு. இந்த சப்ஸ்கிரிப்ட்ன்றது வந்து நாங்கள் அடிக்கு பாவிக்கிற விஷயம். அதாவது நாங்கள் 6 செலக்ட் பண்ணி போட்டு சப்ஸ்கிரிப்ட் பண்ணோம்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து அடியாக மாறுது. அதே நேரத்தில் வந்து இந்த ஒவ்வொன்றையுமே வந்து நாங்கள் என்ன செய்யணும்டா செலக்ட் பண்ணி போட்டு இதில் போய்த்து சப்ஸ்கிரிப்ட் பண்ணணும். சரியா? அதே மாதிரி இந்த 6 என்றதையும் வந்து நாங்கள் கிளிக் பண்ணி போட்டு நாங்கள் ஒவ்வொன்றையுமே வந்து சப்ஸ்கிரிப்ட் பண்ணணும். அடுத்தது வந்து இந்த H2Oல 2ஐயும் வந்து செலக்ட் பண்ணி போட்டு சப்ஸ்கிரிப்ட் பண்ணணும். சரியா? ஓகே. அடுத்தது வந்து 2 என்றது வந்து வர்க்கம். அப்போ 2 என்றது வர்க்கம் என்று சொன்னால் நாங்கள் 2 என்று இருக்கிறத வந்து இதுக்குள்ளே போயிட்டு இதில் பாருங்கள் சூப்பர் ஸ்கிரிப்ட் என்று இருக்குது. அதுதான் இந்த வர்க்க மூலத்துக்கு நாங்கள் பாவிக்கிறது. சூப்பர் ஸ்கிரிப்ட் என்று பாவிக்கிறேன். அப்போ சூப்பர் ஸ்கிரிப்டை வந்து நான் இப்படி கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இப்படி எங்களுக்கு வரும். அடுத்தது வந்து நாங்கள் எங்களோட மற்றதுகளை டைப் பண்ணுறதுக்கு இதிலிருந்து சூப்பர் ஸ்கிரிப்டிலிருந்து இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதிலே தான் அடுத்து டைப் பண்ணிப்படும். அதால் நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு வர்க்க மூலம் அது செய்கிறண்டா 102 டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு நீங்கள் ஸ்பேஸை 2-3 தட்டி வச்சுக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் இதிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி வந்தாலுமே உங்களுக்கு மாற்றலாம். எப்படின்னு சொன்னால் ஃபொண்ட்டுக்குள்ளே போய்த்து ஏற்கனவே செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிற சூப்பர் ஸ்கிரிப்டை வந்து நாங்கள் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இது நார்மலானதுக்கு நாங்கள் மாறும். இந்த இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நார்மலுக்கு மாறிச்சு. சரி. அப்போ இது வந்து நாங்கள் ஃபொண்ட்டுக்குள்ளே நாங்கள் போய்த்து பார்த்த விஷயங்கள். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் ஸ்ட்ரைட் த்ரூன்னு சொல்கிறேன். அதாவது வந்து இது கூடுதலாக என்னத்துக்கு பாவிக்கிறேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு பந்தியை டைப் பண்ணிட்டு போகிறீங்க. உங்களோட லெக்சர் உங்களோட ஷர்ட்டை போகிறீங்க. சரி, இந்த பந்தியில் இந்த விதல் வானம் வெட்டுங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் பேனையால் வெட்டுற மாதிரி இந்த பாருங்கள் இதை சொல்கிறது வந்து ஸ்ட்ரைட் த்ரூ அப்படின்னு சொல்கிறது. அப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி விட்டேன்டா உங்களுக்கு விளங்கும் இது தேவையில்லைன்னு சொல்லி. அப்போ நீங்கள் பந்தி திரும்பி டைப் பண்ணும் பொழுது இதை வந்து என்ன செய்வீங்கண்டா அழிச்சிட்டு நீங்கள் மற்ற உங்களோட பந்தியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கு தான் நாங்கள் கூடுதலாக இதை பாவிக்கிறது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பந்தியை எப்படி சென்டர் ஆக்குறது. அப்போ பந்தி ஒன்று சென்டர் ஆக்கணும்னு சொன்னால் நாங்கள் பேராகிராஃபுக்கு போகணும். பந்தி சென்டர் ஆக்குறதுக்கு பேராகிராஃபுக்கு போகணும்னு சொன்னால் எங்களோட ஃபொண்ட்டில் இருக்கிற அவ்வளோ விஷயங்களையும் நாங்கள் இப்போ பார்த்துட்டோம். இந்த ரேசர் என்று ஒன்று இருக்குது. இந்த ரேசர்ன்றது வந்து கிளியர் ஃபொண்ட் அப்படி என்று சொல்கிறது. அதாவது கிளியர் ஃபார்மேட்டிங் என்று சொன்னால் இப்போ நீங்கள் இதில் வீடியோ ஒன்று போட்டிருக்கீங்க. இவ்வளோ செஞ்ச அவ்வளோத்தையுமே வந்து பழையபடி திரும்பி பழையபடி கொண்டு வரதுக்கு வந்து நாங்கள் இதை வந்து நாங்கள் இந்த ரேசரை வந்து கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இது சாதாரணமாக நீங்கள் பழையபடி எப்படி பந்தி எடுத்தீங்களோ அதே படி வந்து நிற்கும்.
சரியா? ஓகே, அப்போ நாங்கள் ஃபொண்ட்டில் இருக்கிற சகல விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டோம். சரி, அடுத்தது வந்து நாங்கள் பார்க்குறோம்